ஜெய் மகாகாளி. ஆனந்தம். ஏகம் சத் விப்ரா பௌதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். ஆபதாயச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. அன்பர்களே, நமது இலக்கியத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் 42வது பகுதிக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம். தனது சீடர்கள் மட்டுமின்றி தன்னை நாடி வரும் பலருக்கும் தான் அடைந்த பேரின்பத்தை பாய்ச்சுபவரே தலை சிறந்த ஞானகுரு. தான் மட்டும் அனுபவித்துவிட்டு மற்றவர்களுக்கு தன் அனுபூதியை கற்றுத்தராதவர் ஞானியானாலும் சிறந்த குருவாகவே இருக்க முடியாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தான் எப்படி கடவுளை நேசித்தாரோ, எந்த பாதையில் பயணித்து அவரை தரிசனம் செய்தாரோ, மற்றவர்களின் கர்மவினைகளை ஏற்று தான் உடல் துன்பத்துக்கு ஆளானாலும் தன்னை நாடி வந்த அன்பர்களுக்கும் தன்னால் அங்கீகரிக்கப்பட்ட சீடர்களுக்கும் சாகா நிலையை அவர்கள் எல்வும் சதையுமாய் இருக்கும்போதே உணர்ந்து அடையும் பேரின்ப நிலையை தந்தருளினார். இப்போதும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை மெய்யன்போடு பக்தியோடு நினைப்பவர்களுக்கு அந்த சாகா நிலையான பேரின்பத்தை தந்து வருகிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். 41ஆம் பகுதியிலே இரவில் லயித்து சாகா நிலை அடைய வேண்டும் என்று குருதேவர் கூறுவதை கண்டோம். இனி ஸ்ரீ ராமகிருஷ்ணர், இறைவனை அதிகமாக நினைத்தால் மூளை குழம்பிடும் என்று சிலர் நினைக்கின்றனர். அது உண்மை அல்ல. ஏனென்றால் அவர் அமுதக்கடல். வேதம் அவரை அமுதம் என்று பாடுகிறது. அதில் மூழ்கினால் மரணம் இல்லை, மரணமில்லா பெருநிலை கிடைக்கிறது. பூஜை, ஹோமம், யாகம், யஜ்யம் எதிலும் பயனில்லை. இறைவனிடம் பக்தி ஏற்பட்டாலோ இத்தகைய கிரியைகளுக்கு அவ்வளவு தேவையும் இல்லை. காற்றில்லாத போதுதான் விசிறி தேவை. தென்றல் வீச தொடங்கினால் விசிறியை வைத்து விடுகிறோம். அதன் பிறகு விசிறிக்கு என்ன வேலை? பொதுவாக சொல்லிக் கொண்டு வந்த குருதேவர் வித்யாசாகரை குறிப்பாக பார்த்து, நீங்கள் செய்வதெல்லாம் நல்ல காரியங்கள், நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டு பற்றின்றி செய்தால் மிகவும் நல்லது. பற்றின்றி பணி செய்யும் தோறும் இறைவனிடம் பக்தியும் அன்பும் அதிகம் உண்டாகிறது. இத்தகைய பணி செய்வதன் மூலம் இறை அனுபூதி வாய்க்கிறது. ஆனால் இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர வளர உங்கள் கடமைகள் குறையும். எப்படி என்றால், மருமகள் கருவுற்றால் மாமியார் அவருடைய வேலைகளை குறைக்கிறாள். மாதங்கள் செல்ல செல்ல வேலைகளை குறைத்து கொண்டே போகிறாள். 10வது மாதம் ஆகிவிட்டாலோ எந்த வேலையும் கொடுக்க மாட்டாள். குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் விளைந்துவிடக் கூடாதே, பிள்ளைப்பேற்றின் போது தொல்லைகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான். நீங்கள் செய்யும் பணிகளால் உங்களுக்கே நன்மை உண்டாகிறது. பற்றின்றி பணி செய்வதன் மூலம் மனம் தூய்மையாகிறது. உங்களுக்கு இறைவனிடம் உண்மையான அன்பு பிறக்கிறது. அன்பு ஏற்பட்டால் அவரை காண முடியும். மனிதர்களால் உலகிற்கு உதவ முடியாது, அவரே உதவுகிறார். சந்திர சூரியர்களை படைத்தவர் எவரோ, தாய் தந்தையர் மனத்தில் பாசத்தை வைத்தவர் எவரோ, மேலோரின் உள்ளத்தில் கருணை வைத்தவர் எவரோ, சாதுக்கள் மற்றும் பக்தர்களின் மனத்தில் பக்தியை வைத்தவர் எவரோ, அவரே எல்லாம் செய்கிறார். ஆசைகள் இன்றி யார் வேலை செய்கிறானோ அவன் தனக்கே நன்மை செய்து கொள்கிறான். உள்ளே பொன் உள்ளது, அது இன்னும் உங்களுக்கு தெரியவில்லை. மண்ணால் சிறிது மூடப்பட்டிருக்கிறது. அது தெரிந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அகங்காரத்தில் ஞானம் மூடப்பட்டிருக்கிறது. மருமகளுக்கு குழந்தை பிறந்துவிட்டால் குழந்தையை கவனித்துக் கொள்வதை தவிர அனைத்து வேலைகளில் இருந்தும் அவளை விடுவிக்கிறாள் மாமியார். அதுபோல் யோகம், யாகம், தியானம் போன்றவற்றை செய்து கடவுளை அடைவதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய ஆழ்ந்த ஞானத்தை எளிய வார்த்தைகளில் விளக்கும் போது நாம் மிக விரைவில் முன்னேற்றமடைவது உறுதி. திருச்சிற்றம்பலம். ஜெய் மகாகாளி.